பணத்தோட முதலீடு ரொம்ப முக்கியம் இல்லையா? சேஃப் சைடு முதலீடு பண்ணணும். இந்த வயசுக்கு உங்களுடைய மெச்சூரிட்டிக்கு, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு, உங்களுடைய தேவைக்கு இத போட்டா உங்களுக்கு இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை எனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொன்னார். அதான் முக்கியம். பிள்ளை இருந்தா நமக்கு எப்படி பண்ணுவோம் ஒரு கைடிங், அது மாதிரி பண்ற. அதனால அவரை பத்தி இன்னைக்கு ஒரு சின்ன பேட்டி எடுத்துட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் தான் உங்க எல்லாருக்கும் இருக்கும். நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதைத்தான் நானும் கேட்க போறேன். சோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம அழகா பாருங்க, முழுமையா பாருங்க. அதுல உங்களை ஒத்த பயனடைஞ்சா கூட அது என்னுடைய வெற்றியாக நான் நினைச்சுக்கிறேன். வணக்கம் தீபன், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு உன் ஆபீஸ், ரொம்ப நல்லா இருக்கு. நீ இந்த ஆபீஸ் தொடங்கி எத்தனை வருஷமா இருக்கு? 10 வருஷமா இருக்கா? இப்ப என்னன்னா, நேயர்களுக்காக அவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு நீ அழகா பதில் சொல்வேன்னு நம்புறேன். இப்ப என்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, நாங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு பெனிஃபிட்? சீனியர் சிட்டிசன் வரும்போது எல்லாருமே மேஜரா இன்வெஸ்ட் பண்றது பிக்ஸ்ட் டெபாசிட் தான். பிக்ஸ்ட் டெபாசிட் தான் அதிகமா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன இருக்கும், அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எனக்கு ஒரு கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் வேணும், இந்த மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகக்கூடாது, எனக்கு பிக்ஸ்டா ஒரு இன்கம் வரணும் அப்படின்றது இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எஃப்டில இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னொரு ஆப்ஷன் போஸ்ட் ஆபீஸ்ல சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். 60 வயசு மேல ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். 8.2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பிக்ஸ்ட் டெபாசிட்ல ஒரு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஆவரேஜா. சரி, சோ இது ரெண்டுத்தையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சேஃபா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா எல்லா மணியும் அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. என்கிட்ட ஒரு 50 லட்சம் இருக்கு அப்படின்னா 50 லட்சத்தையும் அது ரெண்டுத்துல மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா இன்ஃபிளேஷனை பீட் பண்ணாது. இன்ஃபிளேஷன் என்ன, விலைவாசி ஏறிட்டே இருக்கு. வருஷம் வருஷம் எல்லா பொருளுமே விலைவாசி ஏறிட்டே இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்ஃபிளேஷனை பீட் பண்ணாதனால அதுல மட்டும் வச்சிருந்தோம்னா நம்ம மணி பெட்டரா க்ரோ ஆகாது. ஸோ சேஃப்டி ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள நம்ம இன்கமா வாங்க போறோம், தேவைப்பட போகுது அப்படின்னா அந்த மணியை பிக்ஸ்ட் டெபாசிட்ல வைக்கலாம். சரி, நான் என்ன கேட்கறேன்னா, பிக்ஸ்ட் டெபாசிட்லயே வைக்க கூடாதுங்கிறியா? வைக்கணும். அதாவது முதல் 3 வருஷம் தேவையானதெல்லாம் பிக்ஸ்ட் டெபாசிட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு 5 வருஷத்துக்கு தேவையானது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல வச்சுக்கோங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ன்றது ஒரு இன்கமா தான் கிடைக்கும். 3 months ஒன்ஸ் ஒரு இன்கமா கிடைக்கும். 30 லட்சம் போட்டீங்கன்னா ஒரு 20,500 ரூபாய் ஒரு மாசத்துக்கு இன்கம் வரும். ஆனா 3 மாசம் கூட தான் கொடுப்பாங்க. அவங்க 61,500 ரூபாய் கொடுப்பாங்க இன்கம் உங்களுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு. சோ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல 5 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல உள்ளதை மியூச்சுவல் ஃபண்ட்ல வச்சுக்கலாம். 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. சோ ரொம்ப சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஷார்ட் டியூரேஷன் நீங்க ஹோல்ட் பண்றீங்க, மீடியம் டியூரேஷன், லாங் டியூரேஷனுக்கு கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் கலந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு இப்ப எனக்கெல்லாம் மாசம் கொஞ்சம் கையில ரூபா வந்தாதான் எனக்கு பிடிக்கும். இப்ப வட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்க, வட்டி மாதிரி அது மாதிரி அதுல இருக்கா? மாசமும் வரணும், நான் போட்டிருக்கேன் அமௌண்ட், அது ஒரு 5 வருஷத்துல குரோத்தும் ஆகணும் அப்படின்னா அது மியூச்சுவல் பெனிஃபிட் அந்த ஃபண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க 3 விதமான ப்ராடக்ட் இருக்கு. ஒன்னு டெட் ஃபண்ட்ஸ்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கார்பரேட் பாண்ட்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும். லிக்விட் ஃபண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட், லாங் டியூரேஷன் ஃபண்ட், கார்பரேட் ஃபண்ட்ஸ் நிறைய டெக்னிக்கலா இருக்கு. அது என்னன்னா நீங்க பேங்க்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல போடுற மாதிரி ஃபண்டே மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. இப்ப இதெல்லாம் பத்தி விளக்கமா சொல்றதுக்கு தான் உங்க ஆபீஸ்க்கு வரும். கரெக்டா? ஏன்னா இப்ப நீங்க இத்தனை சொல்றீங்கன்னா என்ன மாதிரி இருக்கிறவளுக்கு புரியாது இல்லையா? நீங்க என்ன வேணா இருக்கட்டும், என்ன சொன்னாலும் எங்களுக்கு புரிய போறதில்ல. ஆனா இதுல போடுறதுனால இதை விட இது பெட்டர், இது பெஸ்ட். ஏன்னா நாட்டுல இங்க பாரு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 10 ரூபா விற்கிற பொருள் ஒரே வருஷத்துல 50 ரூபாய் ஆயிடுறது. ஆனா பணம் போட்ட இடத்துல 10 ரூபாய் தான் நிக்குது. அந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது எங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத சொல்றதுதான் உங்களுடைய பணி. கரெக்டா? உங்க ஆபீஸோட வேலை அதுதான். உங்களை தேடி வரவாளுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க உங்களால? அவங்க ஏஜ் என்னன்னு பாப்போம், அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்போம். ரெக்யர்மெண்ட்ஸ் இப்ப ஏஜ் 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சீனியர் சிட்டிசனா இருக்காங்க அப்படின்னா என்ன மணி வச்சுக்காங்க, என்ன இன்கம் தேவைப்படுதா இல்லையா? இப்ப சில பேர் சொல்லுவாங்க இன்கம் வேணும் மந்த்லி பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் இன்கம் வேணாம், ஒரு கார்பஸ் தான் இருக்கு, ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு, பென்ஷன் வந்துட்டு இருக்கு, இருக்கிற மணியை நல்லா க்ரோ பண்ணணும், எனக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலி லீகல் போகணும், ஒரு லெகசியா பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி, ரிஸ்க் பீரியடுக்கு ஏத்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபண்ட் இருக்கு, மீடியம் ரிஸ்க் இருக்கு, ஹை ரிஸ்க் இருக்கு. 3 விதமான ஃபண்ட் இருக்கு. அதுலயும் எனக்கு இன்கம் வேணும் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு இன்கமா வந்துட்டே இருக்கும்.
அதுல என்ன பெனிஃபிட்னா அந்த இன்கமும் வரும் பிக்சட். இப்ப நீங்க எப்படி சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ல வந்து 3 months ஒன்ஸ் வருதோ, இல்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல மந்த்லி இன்கம் ஸ்கீமா வருதோ, இதுல வந்து மந்த்லி நீங்க இன்கமா வாங்கிக்கலாம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் மூலியமா. இதுக்கு உங்களை அணுகணும்னா உங்க ஆபீஸ்க்கு தான் வரணுமா, இல்ல நீங்க ஆத்துக்கு வருவீங்களா? இல்ல, நாங்க வீட்டுக்கு வந்து மீட் பண்றோம். நீ சொல்ற இடத்துல நான் இன்னைக்கு பண்றேன் அப்படின்னா நீங்க எனக்கு வந்து என்ன வந்து அப்ரோச் பண்ண விதம் தான். அதனால என்ன மாதிரி நிறைய பேர் குழம்பு இருக்கா, அவெல்லாம் உங்களை வந்து அணுகணும் தான் நான் உங்களை இன்னைக்கு பேட்டி எடுக்கிறதுக்கு வந்தேன் நான். சோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து போடுறது கம்பேர் வித் எஃப்டி இந்த போஸ்ட் ஆபீஸ் விட கொஞ்சம் ரிஸ்க்னு நாங்க பயந்துட்டே இருக்கோம். அந்த ரிஸ்க் இல்லைன்னு புரிய வைக்கிறது தான் உங்களோட. அதாவது எப்படின்னா ரிஸ்க் இல்ல, ரிஸ்க வந்து எலிமினேட் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 வருஷம் இன்கம் வாங்குறோம், 10 வருஷம் இன்கம் வாங்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு பேலன்ஸ்டு ஃபண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஹைபிரிட் ஒரு கேட்டகரி சொல்லுவாங்க, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா நீங்க பிக்ஸ்ட் டெபாசிட் கூட வச்சீங்கன்னா இன்ஃபிளேஷனை பீட் பண்ணாது. அதுலயும் வச்சுக்கதான் சொல்றோம். கொஞ்சமாதி அதுல வைங்க, மீதி மணியை வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க. ஏன்னா அங்க கேபிட்டல் க்ரோ ஆகாது, இன்கம் மட்டும் தான் வாங்குவீங்க. இதே 7-8% இன்கம் அங்க வாங்குவீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லயே சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் மூலமா 7-8% தான் இன்கம் வாங்குவீங்க. ஓகே, அதிகபட்சம் ஆவரேஜா 9% இன்கம் வாங்கலாம். ப்ரிஃபரபிள் 7 to 8% ஓகே தான் இன்கம் வாங்குறீங்க. ஆனா அந்த இன்கம் போக உங்களோட கார்பஸ் லம்சமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீமா, அது வந்து க்ரோ ஆயிருக்கு. ஓகே, ஒரு லெகசியா உங்களுக்கு உங்களோட நெக்ஸ்ட் லீகல் கொடுக்கலாம் நீங்க பொறுத்த வரைக்கும். சோ நம்ம இதுல என்னன்னா இன்கம் பிளஸ் growth ரெண்டுமே எதிர்பார்க்கலாம். லாங் டேர்ம் இருக்கணும்னா இப்ப நீங்க சரி மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். ஓகே, நீங்க வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? அதுதானே திடீர்னு ஒரு HDFC ஒரு ICICI அது மாதிரி இருக்கு இல்லையா, நிறைய. அது நமக்கு தெரியாது எது இப்ப growthல இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து அதை ஹெல்ப் பண்றீங்க. 40க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்கு, AMCs இருக்கு. ஓகே, எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்னோட சஜஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க ரிஸ்க் என்ன, உங்க ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன. சோ நீங்க கன்சர்வேட்டிவா இல்ல ஒரு அக்ரெசிவ் மாடரேட்டா, அம்மா இருந்தா எப்படி ஹெல்ப் இருக்குமோ அந்த ஹெல்ப் தான் நீங்க பண்றீங்க. டெஃபினட்டா இருக்கும். இப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோலயே இப்ப எப்படி உங்க சன் சூர்யா அவர் தான் ரெஃபர் பண்ணியிருந்தாரு, அவர் பண்ணி கொடுத்தோம். இனிஷியலா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பத்தி தெரியாது, மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒண்ணுமே தெரியாதே. நம்ம எப்படி கொடுப்போம்னா அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பேன். ரெண்டாவது 3வது வரும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு, உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓரளவு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு புரியுது கண்ணா, எனக்கு நல்லாவே புரியுது. ஆக்சுவலா இப்ப லாஸ்ட் டைம் கூட நான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவனே இல்லையே ஆத்துல, நீ மட்டும் தானே வந்த. அப்ப வந்து நீ சொல்றது எனக்கு புரியுற. ஏன்னா நீ எங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீ புரிஞ்சுக்கிற. இவளுடைய மனநிலைமையும் அவ போக்கும் உனக்கு நன்னா தெரியும். நான் வந்து ஒரு OTP நீ கேட்டா கூட முதல்ல சொல்லவே மாட்டேன், ஞாபகம் இருக்கா? ஆனா இப்ப வந்து தீபக் சொன்னா இது பர்ஃபெக்டா இருக்கும், இந்த இடத்துல போடுங்கம்மா, இது உங்களுக்கு என்னுடைய ஃபியூச்சரை வந்து நீ டிசைட் பண்ணி அழகா சொல்ற. அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா, உண்மையாவே மகிழ்ச்சி. பேர் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பாருங்க, எனக்கு வந்து நான் எதுல போடுறேன்னு கூட எனக்கு இன்னமும் சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு இருக்கேன் நானு. பட் ஆனா என் பணம் எப்பொழுது சேஃபா இருக்குங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு உறுதி. என் பணம் சேஃபா இருக்கு, எனக்கு தேவையான மாச இன்கம் அழகா வருது. இன் ஃபியூச்சர் எனக்கு வந்து என் குழந்தைகளுக்கு நான் என்ன வந்து விட்டு செல்றேனோ நினைச்சேனோ, என் பசங்களுக்கு, என் பேரன் பேத்திகள், அதுதான் இப்ப போட்டிருக்கேன். அதை சொல்லு தீபக். நான் இப்ப ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். அத சில்ட்ரன் ஸ்கீம் போட்டிருக்கீங்க, அதை சொல்லுங்க. உங்களோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்காக போட்டிருக்கீங்க. அது வந்து SIP சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. நீங்க மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 5 years 10 years இந்த மாதிரி கார்பஸ் வந்து க்ரோ ஆகும். இப்ப நீங்க போட்டிருக்க ஏஜ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது more than 12 years இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எஜுகேஷனுக்காக. சோ அந்த எஜுகேஷனுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு காம்பவுண்டிங்ல ஒரு 12% ஆவரேஜா CAGR எதிர்பார்க்கலாம், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்ப நம்ம அதர் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இருக்கட்டும், அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஒரு 7 to 8 கிடைக்குது அப்படின்னு, இங்க 12% மேல வர வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு சின்ன விஷயம், இப்ப இது மாதிரி மாசம் போடுறது பேங்க்ல கூட தானே இருக்கு. பேங்க்ல கூட தானே மாசம் 2000 ரூபாய் போடுமோ, அதுவும் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அது வந்து RDன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுதான் போட்டிருக்கேன். 6-7% தான் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அதிகபட்சம். அதுக்கும் இப்ப நான் உங்ககிட்ட போட்டதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இதுல 12% மேல வரும் லாங் டென்யூர்ல. ஓகே, லாங் டேர்ம் இதே ஆர்டி போடலாம். ஒரு வருஷம் கட்டிட்டு நீங்க ஸ்கூல் ஃபீஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஆர்டி போடலாம். சும்மா 10 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா 7% வரும்போது விலைவாசி 7-8% ஈஸியா ஏறும். அப்போ உங்க மணி க்ரோ ஆகாது. 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு வைக்கும் போது நீங்க SIP ல போடலாம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நான் இந்த வாட்டி போட்ட அந்த பெனிஃபிட் ஃபண்டிங் அதை சொல்லணும்னு நினைச்சேன். அதை சொல்ல அது ரொம்ப நன்னா இருக்கு. ஆனா என்னை யாராவது கேட்கும் பொழுது எனக்கு சொல்ல தெரியல. அதனாலதான் இன்னைக்கு தீபக்கை வந்து நேர்ல உட்காருப்பா, கொஞ்சம் எனக்காக நான் வரேன் உன் ஆபீஸ்க்கு,
ஏன்னா எனக்கு சொல்ல தெரியல. நல்ல விஷயத்த இப்போ ஒரு சமையல் நல்ல சாப்பிட தெரிஞ்சுட்டு அதை செய்ய தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி எனக்கு தெரியறது. ஆனா அதை சொல்ல தெரியல. அதனாலதான் நான் உங்களுக்கு கூட ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா அவர் வந்து ஆன்சர் அவரை பண்ண சொல்றேன் நான். சரியா? இப்ப சொல்லுப்பா please. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட்ன்றது நல்ல ஆப்ஷன். நீங்க கார்பஸ் நல்லா க்ரோ பண்ணலாம். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமே எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7% வட்டி தான் இருக்கு. உடனே வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா Yes. எஸ்ஐபில வந்து பிளெக்சிபிலிட்டி இருக்கு, லிக்விடிட்டி இருக்கு. வேணா வித்ட்ரா பண்ண முடியும் ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் கழிச்சு. லாங்கர் டர்ம் தான் இன்வெஸ்ட் பண்றோம். பார்ஷியலா மணியை வித்ட்ரா பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மாசம் 3000 போடுறேன், திடீர்னு 5000 போடணும் ஆட் பண்ணிக்கலாம். Okay. நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாசம் மட்டும் 2000 எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான பிளெக்சிபிலிட்டி நிறைய இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. சோ லாங்கர் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது கார்பஸ் எல்லாம் பெட்டரா க்ரோ ஆகுறதுக்கு, எஜுகேஷனுக்கு, மேரேஜுக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கோல் பேஸ்ட் பிளானிங் பண்ணலாம். சரி, இன்னொரு ஒரு விஷயம். இப்ப இன்கேஸ் நெருப்புனா வாய் சுட பொறுத்து. இப்ப நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் நான் டெத் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் யார சொல்லிட்டு போறேன், அவளுக்கு வந்து அது கரெக்டா ப்ராப்பரா பர்ஃபெக்டா இதாகுமா, இல்ல சில இடத்துல எல்லாம் இழுத்து எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாமினி கொடுத்திருப்போம். ஆமா. சோ அந்த நாமினிக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கிளைம் பண்ணலாம். T2 T3 டிரான்ஸ்மிஷன் ஃபார்ம் சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொசீஜர் கொடுக்கணும் பொறுத்த வரைக்கும். அந்த ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அவங்க பேர்ல நாமினி பேர்ல வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸா கொடுத்துருவாங்க. மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நாமினி அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த இதோட இதை சேர்த்து விட்டுட்டு அப்புறம் காணாமே போயிடுவாளே, அது மாதிரி இருப்பீங்களா? இல்ல கண்டினியூவா அவளை வந்து என்ன நீங்க அப்படியே ஃபாலோ பண்றீங்க, இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? இண்டஸ்ட்ரியில 19 வருஷமா இருக்கான்னு வரைக்கும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க பொறுத்த வரைக்கும். ஓகே. ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஃபுல்லா பெட் அண்ட் பெட்டர் இதுதான் நம்ம பொறுத்த வரைக்கும். ஃபுல் டைம் பிசினஸ் தான் இது பொறுத்த வரைக்கும். எம்ப்ளாயிஸ் ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்க பொறுத்த வரைக்கும். ஆமா, எப்ப போன் பண்ணி கேட்டாலும் அவ வந்து உடனே ரெஸ்பான்ஸ். நான் நீ இருக்கணும்னு கூட கிடையாது தீபக். அவளுக்கு போன் பண்ணோம்னா அந்த குழந்தைகள் உடனே போன் எடுத்து நான் என்ன கேட்கறனோ பொறுமையா அதுக்கு ஒரு பதில சொல்லி அதுக்கு உடனே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு புரியுறாம நான் திரும்ப சொல்றதுக்கு காரணம் நமக்கு புரியணும். குழந்தைகளா எல்லாரும் படிச்சவான்னு சொல்ல முடியாது. சோ நமக்கு புரியுற மாதிரி ஒருத்தர் சொல்லணும்னா அது நம்ம மனசுல ஏத்துக்கணும். நான் எதையும் அவ்வளவு சட்டுன்னெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். என் பிள்ளைகளையே சட்டுன்னு நம்பி ஒரு ஓடிபி சொல்ல மாட்டேன். நான் பேர்பட்ட ஆளு. அப்படி இருக்கக்கூடிய நான் வந்து தீபக முழுமையா உண்மையாவே நம்புறேன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா எனக்கு வந்து கைட் பண்ற அந்த கைடிங் நீங்க எல்லாரும் அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். வேற ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டேன். பேசிக்கா நீங்க எல்லாருமே வந்து பினான்சியல் பிளானிங் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக் பினான்சியல் பிளானிங் பண்ணணும். நம்ம வரவு செலவுலாம் ஒரு பட்ஜெட்டிங் பண்ணி மாசம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத பண்ணிட்டு நான் இப்ப இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு ரீச் பண்ணலாம், எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி கைடன்ஸ் தான் எல்லாருக்கும் தேவைப்படுது. பினான்சியல் பிளானிங் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் நாங்களும் பண்ணி தரோம் பொறுத்த வரைக்கும். போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்றோம். இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்றோம், போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்றோம். அப்படி பண்ணும்போதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்னும் பெட்டரா தான் பண்ணலாமா, இன்க்ரீஸ் பண்ணலாமா, நம்ம பண்ணிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து எப்படின்னா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இன்கமா வாங்க போறோம். ஒரு 30s 40s இன்வெஸ்ட் பண்றாங்க ஏஜ்ல அப்படின்னா நெக்ஸ்ட் 20 வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், மணி அக்குமுலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் பென்ஷனா வாங்குவோம். 60 வயசுன்னும் போது இருக்கிறதுக்கு இருக்கிற லம்சம் மணி எடுத்து கிராஜுவிட்டி வந்திருக்கும், பிஎஃப் வந்திருக்கும், அதை எடுத்து இன்கமா கிரியேட் பண்ண பார்ப்போம். சோ உங்க ஏஜை பேஸ் பண்ணி கோலை பேஸ் பண்ணி தான் நாங்க பினான்சியல் பிளானிங் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சஜஸ்ட் பண்றோம். இப்படிதான் பண்ணணும். எல்லாருக்குமே நிறைய பேர் இது ஆல்மோஸ்ட் ஒரு more than 1500 கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சென்னையில மேஜரா 80% கிளைண்ட்ஸ் சென்னையில இருக்காங்க. அதர் ஸ்டேட்ஸ்லயும் இருக்காங்க. பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அக்ராஸ் த குளோப் எல்லாருக்குமே நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சீனியர் சிட்டிசனுக்குன்னு இல்ல, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுவேன். ஆமா, டெஃபினட்டா. இப்ப மோஸ்ட்லி சீனியர் சிட்டிசன் நேர்ல போய் மீட் பண்றோம். எல்லாருமே நேர்ல மீட் பண்ணுவாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து மோஸ்ட்லி கூகுள் மீட்ல பண்ணிடுவோம். கூகுள் மீட்டோ ஜூம்லயே பண்ணிடுவோம். நேர்ல தேவைப்படும் போது போய் பாக்குறோம். அவ்வளவுதான். 80% கிளைண்ட்ஸ் வந்து கூகுள் மீட் ஆன்லைன்ல பண்ணிடுறோம். 20% கிளைண்ட்ஸ் சொல்ல போனா நேர்ல போய் வீட்டுல போய் மீட் பண்ணுவோம். ஆபீஸ் எங்க இருக்கு? பள்ளிக்கண்ணையில இருக்கு ஆபீஸ். இது பள்ளிக்கண்ணையில இருக்கு. தீபக் வெல்த் ஃபேம் பிரைவேட் லிமிடெட், கண்ணப்பன் கோயில் ஸ்ட்ரீட். நீங்க யூடியூப் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் மேடம், வச்சிருக்கேன். உங்க சேனல் பேரை சொல்லுங்களேன். தீபக் கோகுல் CWM. நேம் தீபக் கோகுல். நான் முடிச்சிருக்க சர்டிபிகேஷன் நேம் வந்து சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். ஓகே. உங்க போன் நம்பர் இன்னொரு தடவை சொல்லிடலாம் மெதுவா. 9940247435. ப்ரொஃபைல சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க கூகுள்ல போயிட்டு தீபக் ஸ்பேஸ் கோகுல் அப்படின்னு டைப் பண்ணினாலே என்னோட இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின், கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் எல்லாமே வரும். உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே
எல்லா இன்சூரன்ஸ் கூட பண்ற போல இருக்கு. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம். ஓ. அவங்க இன்கம் நீங்க இருந்ததுக்கு அப்புறம் இன்கம் ப்ரூஃப் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் ஒரு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு Yes. குழந்தைங்க இருக்காங்கன்னா கிட்ஸோட சேர்த்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைல்டு எஜுகேஷனுக்கு எஜுகேஷனுக்காக பிளான் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். சைல்டு மேரேஜ் இந்த மாதிரி சைல்டோட கம்ப்ளீட் ஃபியூச்சர் பிளான்ஸுக்கு அவங்க பிளான் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்ப 30 வயசு 40 வயசு இருக்காங்க, இன்னும் 20 வருஷம் இருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டா. இப்பவே தான் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணலாம். இல்ல ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஒருத்தர் வந்துச்சு ஒரு 50 வயசு 55 வயசு ஆயிடுச்சு ரிட்டையர்மெண்ட் ஆக கூடாது, அவருக்கு வந்து ஒரு இன்கம் பிளான் தேவைப்படுது. ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்கீம்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் ப்ராடக்ட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல இன்கம்க்கு பிளான் பண்ணலாம். எல்லா தரப்பினருக்கும் தெளிவான விளக்கத்தை உங்ககிட்ட வந்தா ஈஸியா அவங்க பெற்றுக்கொள்ளலாம். நல்லா உங்க ஆபீஸ் இன்னும் நிறைஞ்சு நல்லா சௌக்கியமா ஆரோக்கியமா இருக்கணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். ராதே கிருஷ்ணன்.